பஹல்காம் தாக்குதல் குறித்து நடுநிலையான விசாரணை நடந்தால் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் 26 பேரை பலி கொண்ட பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தூதரக மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. அதற்கு எதிர்வினையாக இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் நமது ராணுவமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை எந்த சூழலிலும் அனுமதிக்க முடியாது என்று இந்தியாவுக்கு உலக நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. காஷ்மீர் தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தின் கிளை அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றுள்ளது. இந்த சூழலில் பஹல்காம் தாக்குதல் குறித்து நடுநிலையான விசாரணை நடந்தால் ஒத்துழைக்க தயார் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் ராணுவ அகாடமியில் நடந்த நிகழ்ச்சியில் இது குறித்து பேசிய அவர், சரியான ஆதாரங்கள் இல்லாமல் பாகிஸ்தான் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. நிரந்தரமான பழியை சுமத்த வேண்டும் என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டுதான் பஹல்காம் சம்பவம். இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காஷ்மீரில் நடந்த தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான, வெளிப்படையான மற்றும் நம்பகமான விசாரணைக்கு பாகிஸ்தான் திறந்த மனதுடன் தயாராக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு முறை இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கும் போதும் இதுபோன்று பாகிஸ்தான் பிரதமர்கள், அதிபர்கள், இராணுவ தளபதிகள் நாடகம் ஆடுவது வழக்கம். அதுபோலவே இப்போதும் பாகிஸ்தான் பிரதமரும் கூறியிருக்கிறார். ஒசாமா பின் லேடனுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை என்று பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் கூறி வந்தது. ஆனால் பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த போதுதான் ஒசாமா கொல்லப்பட்டார். பஹல்காம் விவகாரம் குறித்து சர்வதேச அமைப்புகள் ஏதாவது விசாரணையை தொடங்கினால் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் செயல்படுவது அம்பலமாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.